நெட்ஃபிளிக்ஸ்ல பணங்கிரி WWE பார்த்த அத்தனை பேருக்குமே பட்டணாமத்தை சாத்திட்டாங்கன்னு சொல்லலாம். என்ன நினைச்சுன்னு கேட்டீங்கன்னா, வணக்கம், வெல்கம் பேக் ரெஸ்லிங் வெறியர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இதே போல இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. இந்த வாரம் ஸ்மாக் டவுன் நம்ம பார்த்துருப்போம். ஸ்மாக் டவுன்ல மெயின் ஈவெண்டா கோடி ரோட்ஸ் வர்சஸ் செமிசைன் மேட்ச் நடக்க வேண்டியது. அந்த மேட்ச்ல நடக்கிறதுக்கு முன்னாடி ராண்டி ஆர்டன் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணுவாரு. ராண்டி ஆர்டன் பதிலுக்கு கோடி ரோட்ஸ் மாறி ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணிப்பாங்க. இந்த அட்டாக் பண்ணிக்கிட்டதோட WWE வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி போட்டுருவாங்க. ஆக்சுவலா WWE ஸ்மாக் டவுனை பிளான் பண்ணது நிறைய பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமும் ஸ்மாக் டவுன் நடந்திருக்கு. இந்த செக்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே இந்த செக்மெண்ட் முடிஞ்சு இங்க கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து WWE பேக் ஸ்டேஜுக்கு போனோம்னா, பேக் ஸ்டேஜ்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, கிட் வில்சனும் அதுக்கப்புறம் மிஸும் பேசிக்கிட்டே வராங்க. பேசிக்கிட்டே வர இடத்துல மேட் கொரோனா வந்து அடிபட்டு வலி தாங்க முடியாம கன்சர்ட் மேட்ச் தோத்துட்டு அடிபட்டு வலி தாங்க முடியாம துடிச்சிக்கிட்டு இருப்பாரு. அதை வச்சு இவங்க கிண்டல் போடுவாங்க. அது மட்டும் இல்லாம என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இவங்க கிண்டல் பண்றத பார்த்து கடுப்பான மேட் கொரோனா அடுத்த வாட்டி உனக்கு பதில் நான் அடி கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லி மிஸ்ஸையும் கிட் வில்சனையும் எச்சரிச்சு விடுவார். அதுக்கப்புறம் ஃபிக்ஸிமோ பேக் ஸ்டேஜ்ல வருவாங்க. அவங்க பேக் ஸ்டேஜ்ல வரும்போது என்ன நடப்பாங்கன்னா, நிக்கில் ஆர்ட்ஸ்ல சந்தி அடுத்து நம்மளோட டாக்டி மேட்சஸ் சாம்பியன்ஷிப் மேட்சை பத்தி கேட்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வந்து இந்த கேப்ல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ரிக்கி செயின்ஸ் நான் நிக்கில் ஆர்ட்ஸ் ஸ்மாக் டவுன் மேனேஜர் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு உள்ள போயிடுவாரு. இவங்க வெளில நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, MFT டாக் டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருப்பாங்க. அதுக்கு கங்க்ராச்சுலேஷன் தெரிவிக்கிற மாதிரி MFTக்கு தெரிவிக்கிற மாதிரி ஷின்ஜி நாகமுரா ஒரு வீடியோ வெளியிடுவாரு. ஷின்ஜி நாகமுரா வீடியோ வெளியிட்டு பேசும்போது என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, MFT எச்சரிக்கையா இருங்க, எனக்கு ஒரு பார்ட்னர் வர போறாரு, அந்த பார்ட்னரோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்ற மாதிரி சொல்லுவாரு. இந்த சம்பவம் பயங்கரமா இருந்துச்சு. இதெல்லாம் ஸ்மாக் டவுன்ல நடந்துச்சு. இதெல்லாம் ஸ்மாக் டவுன் டிவில காமிக்கல. இதுக்கப்புறம் ஸ்மாக் டவுன் டிவியில காட்டினதுக்கு அப்புறம் மெயின் ஈவெண்ட் நடந்துச்சு. அந்த மெயின் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராண்டி கோடி ரோட்ஸ் அடிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, கோடி ரோட்ஸை தடுத்து இழுத்துட்டு போவாங்க. அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் சமாதானமாகி போகாம திருப்பி அதாவது கோடி ரோட்ஸ் ராண்டி ஆர்டன் படுத்திருந்த கமெண்ட்ரி டேபிள் மேல ஏறி 4 பஞ்ச் பயங்கரமா வைப்பாரு. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டியும் பேக் ஸ்டேஜ்ல உள்ளவங்களும் தடுத்தோடனே அவர் இறங்கி போவாரு. இறங்கி போய் உள்ள ரிங்குள்ள போய் ராண்டி ஆர்டனை வாடா இப்போ வாடா அப்படின்ற மாதிரி ஆக்ரோஷமா கூப்பிடுவாரு. ஆனா ராண்டி ஆர்டன் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பேக் ஸ்டேஜ்ல உள்ளவங்க அபிஷியல் டீம் மெம்பரும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ராண்டி ஆர்டனை அப்படியே தோல்ல சாத்தி கூட்டு போவாங்க. ராண்டி ஆர்டன் அடிபட்ட மாதிரியே நொண்டி நடந்து போயிட்டு இருப்பாரு. ராண்டி ஆர்டனுக்கு என்ன நடந்துச்சுன்றத தெரிஞ்சிருக்கும். ராண்டி ஆர்டனுக்கு இப்ப சின்ன இன்ஜுரி மாதிரி காமிக்கிறாங்க. இது அடுத்தடுத்த வாரத்துல எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துன்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். இதுதான் ஸ்மாக் டவுன்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் டிவியில காமிக்காம நடந்தது.